Hey students, இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா ஏற்கனவே கார்பனில் காம்பவுண்ட் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் 12th ஸ்டாண்டர்டு யூனிட் 12 அதில் நாமன்கிளேச்சர் ஆஃப் ஆல்டிஹைட் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம நாமன்கிளேச்சர் ஆஃப் கீட்டோனை பற்றி பார்க்க போகிறோம். உங்கள் புத்தகத்தில் பேஜ் நம்பர் 147ல் நாமன்கிளேச்சர் ஆஃப் கீட்டோன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. முதல் காம்பவுண்டை பார்த்தீங்கன்னா CH3 COCH3 லாங்கஸ்ட் செயின் செலக்ட் பண்ணுங்கள். 3 கார்பன் இருக்குது, 1 2 3. இதோட காமன் நேம் அசிட்டோன், அப்படி இல்லைன்னா டைமெத்தில் கீட்டோன். லெஃப்ட் சைடில் ஒரு மெத்தில் குரூப், ரைட் சைடில் ஒரு மெத்தில் குரூப், C டபுள் பாண்ட் O வந்ததுனால இது கீட்டோன், மெத்தில் அனதர் ஒன் மெத்தில், அதனால் டைமெத்தில் கீட்டோன். ஐபிஎஸ் நேம் சொல்கிறப்ப 3 கார்பன் இருக்குது, ப்ரப்பு சேச்சுரேட்டட், சிங்கிள் பாண்ட் மட்டும்தான் இருக்குது, அதனால் ஏன்னு. C டபுள் பாண்ட் O வந்ததுனால ஓனு, எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா சொல்கிறப்ப ப்ரப்பனோன். இதுக்கு கீழே ஒரு 6 காம்பவுண்டு கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு காம்பவுண்டையும் டீட்டெயில்டாக எலாபரேட்டாக நான் டிஸ்கஸ் பண்ணுறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் பாருங்கள். முதல் காம்பவுண்டை பார்த்தீங்கன்னா உங்கள் புத்தகத்தில் 147ல் ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் CH3 COCH3. நான் இதை எலாபரேட்டாக எழுதியிருக்கிறேன். கார்பன் 1 2 3 ஃபஸ்ட்டு கார்பன், அது கூட 3 ஹைட்ரஜன் 3 சிங்கிள் பாண்ட். ரெண்டாவது கார்பன் ஒரு டபுள் பாண்ட் O இருக்குது, லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் சிங்கிள் பாண்ட். மூணாவது கார்பன் 1 2 3 3 ஹைட்ரஜன் சிங்கிள் பாண்ட். இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கார்பன் 1 கார்பன் 2 கார்பன் 3 ஃபஸ்ட்டு கார்பன் கூட 3 ஹைட்ரஜன் 1 2 3 சிங்கிள் பாண்ட். செகண்ட் கார்பன் கூட ஒரு ஆக்சிஜன், இது டபுள் பாண்டு. லெஃப்ட் சைடில் கார்பன் சிங்கிள் பாண்ட், ரைட் சைடில் கார்பன் சிங்கிள் பாண்ட். கார்பனோட வேலன்சி 4, 1 2 3 4. இந்த கார்பனோட வேலன்சி 4, 1 2 3 4. அதே மாதிரி இங்கேயும் கார்பனோட வேலன்சி 4. இது நமக்கு அசிட்டோன், அப்படி இல்லைன்னு சொன்னால் டைமெத்தில் கீட்டோனோட ஸ்ட்ரக்சர். ஃபஸ்ட்டு கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன். 3 கார்பன் இருக்கனால ரோட்டு வேர்டு ப்ரப்பு, சிங்கிள் பாண்டு மட்டும் இருக்கனால ஏன்னு, C டபுள் பாண்ட் O அப்படிங்கிற ஃபங்க்ஷன் குரூப் இருக்கனால ஓன். ஃபங்க்ஷனல் குரூப்பில் டபுள் பாண்ட் வந்தால் அதை கன்சிடர் பண்ணக்கூடாது, அது சேச்சுரேட்டட் தான். அப்போ 3 கார்பன் இருக்கிற ப்ரப்பு, சிங்கிள் பாண்ட் மட்டும் இருக்கனால ஏன்னு, C டபுள் பாண்ட் ஓங்கிற ஃபங்க்ஷன் குரூப் இருக்கனால ஓன், அதனால் எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறப்ப ப்ரப்பனோன். இப்போ அடுத்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் புக்கில் 147ல் இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதை நான் பேப்பரில் எடுத்து எழுதியிருக்கிறேன் பாருங்கள். CH3 ட்வைஸ் C டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் C டபுள் பாண்ட் O சிங்கிள் பாண்ட் CH3. உங்கள் புக்கில் CH3 ட்வைஸ்ன்னு இருக்கும், நான் டீட்டெயில்டாக எழுதியிருக்கிறேன். நம்பர் கொடுக்குறப்ப நீங்கள் ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு நம்பர் கொடுங்க. 1 2 3 4 5. 5 கார்பன் இருக்குது பென்ட்டு. டபுள் பாண்ட் 3வது கார்பனுக்கு 4வது கார்பனுக்கு இடையில இருக்குது, அதனால் லீஸ்ட் நம்பரை செலக்ட் பண்ணிக்கோங்க. பென்ட்டு 3 ஈன். செகண்ட் கார்பன் COவாக வந்திருக்குது, அதனால் 2 ஓன். ரெண்டாவது கார்பன் ஃபங்க்ஷனல் கார்பன் 2 ஓன். மூணாவது கார்பனில் டபுள் பாண்ட் இருக்குது, 3 ஈன். இதில் பாருங்கள், ஃபோர்த்து கார்பனில் மெத்தில் சப்ஸ்டியூவன்ட் இருக்குது, அதனால் 4 மெத்தில். இது ப்ரிஃபிக்ஸாக வரணும். அப்போ பேர் சொல்கிறப்ப 4 மெத்தில் பென்ட்டு 3 ஈன் 2 ஓன். இந்த E மஸ்ட் பி ரிமூவ்டு. நல்லா கவனிச்சுக்கோங்க. 5 கார்பன் இருக்குது பென்ட்டு, மூணாவது கார்பனில் டபுள் பாண்ட் இருக்கிறதுனால 2E 3 ஈன். மூணாவது கார்பனில் டபுள் பாண்ட் இருக்கிறதுனால 3 ஈன். ரெண்டாவது கார்பன் ஃபங்க்ஷனல் கார்பன் 2 ஓன். இதில் சப்ஸ்டியூவன்ட்டு மெத்தில் குரூப்பு, இந்த மெத்தில் குரூப்பு 4வது கார்பனில் இருக்கிறனால 4 மெத்தில். அப்போ டீட்டெயில்டு ஐயூபிஎஸ் நேம் 4 மெத்தில் பென்ட்டு 3 ஈன் 2 ஓன். காமன் நேம் சொல்கிறப்ப மிஸ்டில் ஆக்சைடு அப்படின்னு சொல்கிறோம். இந்த காம்பவுண்டை பார்த்தீங்க அப்படின்னா பென்சோஃபீனோன் இல்லைனா டைஃபினைல் கீட்டோன். பென்சோஃபீனோன்னு சொல்லலாம், இல்லைனா டைஃபினைல் கீட்டோன்னு சொல்லலாம். லெஃப்ட் சைடில் ஒரு ஃபினைல் குரூப்பு, ரைட் சைடில் ஒரு ஃபினைல் குரூப்பு, அதனால் டைஃபினைல். இந்த டைஃபினைல் இந்த ரெண்டுமே சப்ஸ்டியூவன்ட்டு. பேரண்ட் யார் அப்படின்னா இது மட்டும்தான் பேரண்ட். இந்த பேரண்டில் ஒரே ஒரு கார்பன் தான் இருக்குது, அதனால் மீத்து. ஒரு கார்பன் இருக்கனால மீத்து. இது சேச்சுரேட்டட், அதனால் ஏன்னு. ஓன் வந்திருக்குது, கீட்டோன் ஃபங்க்ஷன் குரூப் வந்திருக்குது. மீத்து ஏன்னு ஓன், இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறப்ப மெத்தானோன், டைஃபினைல் மெத்தானோன். அடுத்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்த காம்பவுண்ட் CH3 CH2 CO
CH2 CHO. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் 2 ஃபங்க்ஷனல் குரூப் வந்திருக்குது. ஒன்று வந்து ஆல்டிஹைட் ஃபங்க்ஷன் குரூப்பு, இன்னொன்று வந்து கீட்டோன் ஃபங்க்ஷன் குரூப். இந்த 2 ஃபங்க்ஷன் குரூப் வரப்போ ஆல்டிஹைட் ஃபங்க்ஷன் குரூப்புக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், கீட்டோன் ஃபங்க்ஷன் குரூப்புக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடாது. இப்போ நான் இதை எலாபரேட்டாக எழுதியிருக்கிறேன். CH3 ஒரு கார்பன் 3 ஹைட்ரஜன், கார்பன் ஹைட்ரஜன் சிங்கிள் பாண்ட், கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட். ஒரு கார்பன் 2 ஹைட்ரஜன், கார்பன் ஹைட்ரஜன் சிங்கிள் பாண்ட், கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட். கார்பன் வித் ஆக்சிஜன், கார்பன் ஆக்சிஜன் டபுள் பாண்ட், அதுக்கப்புறம் CH2 CHO. நம்பர் கொடுக்குறப்ப கண்டிப்பாக ரைட் சைடில் இருந்து மட்டும்தான் நம்பர் கொடுக்கணும். 1 2 3 4 5 5 கார்பன் இருக்கனால பென்ட்டு, சேச்சுரேட்டட் அதனால் ஏனு, பென்ட் ஏனு. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபங்க்ஷன் குரூப் வந்து ஆல்டிஹைட் ஃபங்க்ஷன் குரூப்பு, அதனால் அல்லு பென்டனல். இதில் 3வது கார்பன் வந்து கீட்டோனாக இருக்கிறனால இதை கீட்டோனாக சொல்லக்கூடாது, 3 ஆக்சோ. அப்போ 3 ஆக்சோ பென்டனல். அப்போ 2 ஃபங்க்ஷன் குரூப் வர்றப்போ ஒன்றை மட்டும்தான் நீங்கள் ஃபங்க்ஷன் குரூப்பாக கன்சிடர் பண்ணணும், இன்னொன்று ஃபங்க்ஷன் குரூப்பாக கன்சிடர் பண்ணக்கூடாது. இதோட ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு கார்பன் வந்து ஃபங்க்ஷனல் கார்பனு, இந்த ஃபங்க்ஷனல் கார்பன் வந்து CHO. நல்லா கவனிச்சுக்கோங்க. கார்பன் ஹைட்ரஜன் சிங்கிள் பாண்டு, கார்பன் ஆக்சிஜன் டபுள் பாண்ட். அப்போ CHO CH2 C டபுள் பாண்டு O CH2 CH3. நம்பர் கொடுக்குறப்ப ஃபஸ்ட்டு கார்பன், செகண்ட் கார்பன், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. 5 கார்பன் இருக்கனால பென்ட்டு, ஃபஸ்ட்டு கார்பன் CHO இருக்குது. இது ஆல்டிஹைட் ஃபங்க்ஷன் குரூப் அல்லு. இது எல்லாமே சிங்கிள் பாண்ட் இருக்குது, பென்டேனல். இங்கே நீங்கள் ஒரு கேள்வியை கேட்கலாம், இங்கே ஒரு டபுள் பாண்ட் வந்திருக்கு, இங்கே ஒரு டபுள் பாண்ட் வந்திருக்கு. இந்த டபுள் பாண்ட் வந்து ஃபங்க்ஷன் குரூப்பில் வந்ததுனால அதை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்போ 5 கார்பன் இருக்கிறதுனால பென்ட்டு, எல்லாமே சிங்கிள் பாண்டாக இருக்கனால ஏனு, ஆல்டிஹைட் ஃபங்க்ஷன் குரூப்பில் வந்ததுனால அல்லு பென்டனல். 3வது கார்பன் வந்து சி கீட்டோன் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால 3 ஆக்சோ பென்டனல். நல்லா கவனிச்சுக்கோங்க. இதில் ஒரு பென்சீன் ரிங் வருது. இந்த பென்சீன் ரிங்கு கூட CHO குரூப் இருக்குது, COH. இந்த இடத்துல 2 ஃபங்க்ஷனல் குரூப் வருது. அப்படி 2 ஃபங்க்ஷனல் குரூப் வர்றப்போ ஒன்று தான் நம்ம ஃபங்க்ஷனல் குரூப்பாக கன்சிடர் பண்ணணும், அனதர் ஒன் சப்ஸ்டியூவன்ட். இப்போ நான் ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கிறது, நான் சர்க்கிள் பண்ணி வச்சுருக்கிறேன் இல்லையா, இதை வந்து நீங்கள் சப்ஸ்டியூவண்ட்டாக எடுத்துக்கோங்க. இதை மறைச்சிட்டு இதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பென்சீன் ரிங் வித் COH. அப்போ இதுக்கு பேர் பென்சோயிக் ஆசிட். பென்சீன் ரிங் வித் COH வந்துச்சுன்னா அதை நம்ம பென்சோயிக் ஆசிட் சொல்கிறோம். அந்த பென்சோயிக் ஆசிடில் 1 2 3 4 5 6 6 கார்பனில் 2வது கார்பனில் ஃபார்மைல் குரூப் வந்திருக்குது. CHOவை சப்ஸ்டியூண்டாக சொல்கிறப்ப நம்ம ஃபார்மைல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 2 ஃபார்மைல் பென்சோயிக் ஆசிட். இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்லாவே புரியும். இதில் பாருங்கள், நான் ஒரு பென்சீன் ரிங் 1 2 இங்கேருந்து சொல்கிறோம். ஃபஸ்ட்டு கார்பன், செகண்ட் கார்பன், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து. முதல் கார்பன், 2வது கார்பன், 3 4 5 6. இந்த முதல் கார்பனில் கார்பன் சிங்கிள் பாண்ட், C டபுள் பாண்ட் O, C டபுள் பாண்ட் O OH. இது வந்து COH. கார்பன் ஆக்சிஜன், இங்கே ஒரு சிங்கிள் பாண்ட், கார்பன் ஆக்சிஜன் இங்கே டபுள் பாண்டு, இங்கே கார்பன் சிங்கிள் பாண்ட். இந்த ஆக்சிஜனுக்கு 2 வேலன்சி, இந்த ஆக்சிஜனுக்கு 2 வேலன்சி, கார்பனுக்கு 4 வேலன்சி. இது COH ஃபஸ்ட்டு கார்பனில் இருக்குது. இது வந்து CHO கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன், CHO 2வது கார்பனில் இருக்குது. முதல் கார்பனில் COH, 2வது கார்பனில் CHO. இது ஃபார்மைல் சப்ஸ்டியூவன்ட், இது COH ஃபங்க்ஷனல் குரூப். அப்போ இதை மறைச்சிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் பென்சோயிக் ஆசிட். இந்த பென்சோயிக் ஆசிடில் 2வது கார்பனில் CHO ஃபார்மைல் சப்ஸ்டியூவண்ட்டாக வந்திருக்குது. இந்த காம்பவுண்டுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா 2 ஃபார்மைல் பென்சோயிக் ஆசிட். 2 ஃபார்மைல் பென்சோயிக் ஆசிட். இது பென்சீன் ரிங் வித் COH பென்சோயிக் ஆசிட். இந்த CHO சப்ஸ்டியூவன்ட் 2 ஃபார்மைல் பென்சோயிக் ஆசிட். நல்லா கவனிச்சுக்கோங்க. நாமன்கிளேச்சர் ஆஃப் கார்பனைல் அண்ட் காம்பவுண்ட் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிடில் இப்போ நம்ம கடைசியாக ஒரு காம்பவுண்டை பார்க்குறோம். பேஜ் நம்பர் 147. இது ஒரு 5 மெம்பர்ட் ரிங். இது C டபுள் பாண்ட் O. ஃபஸ்ட்டு கார்பன், செகண்ட் கார்பன், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. 5 கார்பன் இருக்கிறதுனால
பென்ட்டு. ஏன் சைக்ளோபென்ட் அப்படின்னு சொல்கிறோன்னா இந்த காம்பவுண்ட் வந்து சைக்ளிக் காம்பவுண்டாக இருக்கனால சைக்ளோபென்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா 2,4 டையீன். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா செகண்ட் கார்பன்லேயும் ஃபோர்த்து கார்பன்லேயும் இப்போ நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் கார்பனுக்கும் தேர்டு கார்பனுக்கு இடையில டபுள் பாண்ட் வந்திருக்குது. ஆனால் நம்ம லீஸ்ட் நம்பரை தான் எடுத்துக்கணும். ஃபோர்த்து கார்பனுக்கும் ஃபிஃப்த்து கார்பனுக்கு இடையில டபுள் பாண்ட் வந்திருக்குது, லீஸ்ட் நம்பரை தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ 2,4 டையீன், 2 டபுள் பாண்ட் வந்ததுனால டையீன். சைக்ளோபென்ட்டு 2,4 டையீன். முதல் கார்பன் ஃபங்க்ஷனல் கார்பன் 1 ஓன். அப்போ இதுக்கு என்ன பேர் சொல்கிறோம்? சைக்ளோபென்ட்டு 2,4 டையீன் 1 ஓன். அப்போ மொத்தமாக சேர்த்து எழுதுகிறப்ப E must be removed. அப்போ பேர் சொல்கிறப்ப சைக்ளோபென்ட்டு 2,4 டையீன் 1 ஓன். முன்னாடி ஏன் 3 மெத்தில் அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம்னா இங்கே ஒரு சப்ஸ்டியூவண்ட், அது மெத்தில் சப்ஸ்டியூவண்ட். இந்த மெத்தில் சப்ஸ்டியூவண்ட் 3வது கார்பனில் வந்திருக்குது. அப்போ இது ஒரு 5 மெம்பர்ட் ரிங், இது ஒரு சைக்ளிக் ரிங். அதனால் சைக்ளோபென்ட். 5 கார்பன் வந்ததுனால பென்ட்டு, சைக்ளிக்காக இருக்கிறதுனால சைக்ளோபென்ட்டு. 2வது கார்பன்லையும் 4வது கார்பன்லையும் டபுள் பாண்ட் இருக்கிறதுனால 2,4 டையீன். முதல் கார்பன் வந்து ஃபங்க்ஷனல் கார்பனாக இருக்குது, கீட்டோன் ஃபங்க்ஷனல் கார்பனாக இருக்கிறதுனால 1 ஓன். எல்லாத்தையும் சேர்த்து எழுதுகிறப்ப ஈயை ரிமூவ் பண்ணணும். சப்ஸ்டியூவண்ட் வந்து மெத்தில் குரூப்பு, அந்த மெத்தில் குரூப் 3வது கார்பனில் இருக்கனால 3 மெத்தில் சைக்ளோபென்ட்டு 2,4 டையீன் 1 ஓன். இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணது நாமென்க்ளேச்சர் ஆஃப் கார்பனிக் காம்பவுண்ட். அடுத்து நம்ம வீடியோவில் என்ன பார்ப்போம் அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன்.